அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அப்பா என்றால் தெரியாது, அவர் மொழியில் தோப்பனார் என்று கூறினால்தான் தெரியும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். இந்த நாட்டை ஆள்றவங்களுக்கு பணத்தை கேட்டா தப்பா? என்னமோ அவங்க அப்பா வீட்டு பணம் சொல்ற மாதிரின்னு உதயா சொன்னார். உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டார். அதுக்கு என்ன கோபம் வருது? நான் சொன்னேன் உதயா கிட்ட, தம்பி நீ அப்படி பேசிக்க கூடாதுப்பா, உங்க அப்பா வீட்டு பணமான்னு சொல்லியிருக்க கூடாது, அவங்களுக்கு தெரியல அப்ப என்ன அப்படி சொல்லியிருக்கணும்னா, உங்க தோப்பனார் வீட்டு பணமோ நேக்கு தெரியுது, நோக்கு தெரியுமோ, தோப்பனார் பணமோ சொல்லி என்ன சொன்னீங்க போங்க வேஷா சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அவள் ஒத்துட்டுப்பா, இவாள் கேட்டிருப்பா. அவளுக்கு அவள் மொழியில பேசினா தானே தெரியும், நம்ம மொழியில் என்ன பேச மொழி போட்டுட்டு பாப்பம் கட்ட மாதிரி தாப்பம் கட்ட மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டு கோப்ப மொழி கேட்கலாமா? கேட்க வேணாம், எழுதி காமிச்சிடலாம். எல்லாம் கூத்துக்காரங்கய்யா எங்க இந்த மாற்றுது தியாகங்கள்ல இந்த கட்சிக்கு. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் என் கட்சியை நடத்துகிறோம், கொள்கைக்காக நடத்துகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.